தன்னை அழகுபடுத்தி கொள்றதுங்கிறது ஒரு ஆதி இச்சை ஈர்ப்பினுடைய மிக முக்கியமான விஷயம்தான். அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி தான் மிக அதிக அளவில் ரசாயனத்தை உலகத்தில் யூஸ் பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த என்விரான்மெண்டல் சூழலியல் பார்வையில் சூழலியல் கேடுகளை உருவாக்குறதுல மருந்துகளை விட அதிக கேடை உருவாக்குறது காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறான். அவ்வளோ ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரசாயனங்களை வச்சு முகத்தை அழகுபடுத்துறது பொலிவாக்குறதுன்னு பண்ணுற ஒரு போக்கு கண்டிப்பாக குறையணும். நிச்சயமாக அன்றைக்கு ஒரு ஊடகங்களில் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறவங்க ஒரு ஊடகத்தில் தன்னை பொலிவாக காட்டணும், அப்போ ஈர்ப்பு இருக்கணும், அப்போ தான் விஷயங்களை கொடுக்க முடியுங்கிறதுக்காக ஒரு முகப்பூச்சி போட்டாங்க, ஒரு லிப்ஸ்டிக் போட்டாங்க. இன்றைக்கி அன்றாட வேலைகளில் வீட்டில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனாலும் அதை நான் போட்டுக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது, அதில் கவனம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டில் இருக்க ஒரு சின்ன பிள்ளை எங்கேயாவது ஒரு கியூடெக்ஸ் வாங்கிட்டு அப்படி நெயில் பாலிஷ் போட்டு விடும் எல்லா இடத்துலையும். அந்த நெயில் பாலிஷில் எத்தனை அந்த கலர் போடுறாங்க, அந்த நெயில் பாலிஷ் போடக்கூடிய அந்த கலரில் எவ்வளவு கெமிக்கல் இருக்குது. அது ஒன்றும் ஒரு தரமானது தான். ₹1 நெயில் பாலிஷ் வாங்குறவங்களும் இருக்காங்க, ₹1,00,000 நெயில் பாலிஷ் இருக்கிறதும் இருக்குது. அந்த அதில் தரமற்ற ஒரு விஷயத்தை ஒரு நெயில் பாலிஷில் வச்சு அதை வச்சு சாம்பார் சாதத்தை பிசைஞ்சு அதிலிருந்து புளிக்குழம்பு வச்சிடும். புளிக்குழம்புல ஒரு டாட்டாரி காய்ச்சிடும், பஞ்சு மிட்டாய் கதை தான் ஆகும். அதிலிருந்து அது உள்ளே போகும்போது அன்றைக்கு அந்த குழந்தைக்கு ஒன்றும் செய்யாது. 10 வருஷம் கழித்து ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அவசியம் இல்லாமல் அழகியல் சாதனங்கள் பயன்படுத்தக்கூடாது முதல் விஷயம். அப்படி ஒருவேளை அழகியல் சாதனங்கள் பயன்படுத்த வேண்டியதுன்னா அது தரமிக்கதாக இருக்கா, அதனுடைய பயன்பாட்டினுடைய தரம் அதனுடைய துறைசார் வல்லுநர்களால் உறுதியிட்டு கூறப்படுதான்னு பார்த்து தான் அதை பயன்படுத்தணும்.